ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து கண்ணகி டெம்பிள் ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். கண்ணகி டெம்பிளுக்கு வந்து எப்படி வர்றதுன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் தேனி வந்துடணும். தேனியிலேருந்து கம்பம் டு கூடலூர்லேருந்து பழையங்குடி வழியாக தமிழ்நாடு வழியாக நம்ம ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில். உங்கள் பங்குக்கு ஏதாவது சொல்லுங்களா? வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, ஈஸியாக இருக்கும்னு நினச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் சாப்பிடாம வேறு வந்துட்டோம், கொஞ்சம் இழப்பு வாங்குது. இதுதான் கம்பம் வேலி. பார்த்துக்கிட்டிங்களா? கம்பம் வேலியோட வியூ பாயிண்ட் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. கீழே தெரியுறதெல்லாம் உங்களுக்கு திராட்சை தோட்டம், தேங்காய் தோட்டம். தென்னந்தோப்புடா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வண்ணத்தி பூச்சி வந்து ரதி பிரீத்தி கையில் உட்காந்துருக்கு. இதுல வந்து என்ன தெரியுது? நான் ஒரு வண்ணத்தை பூச்சின்னு தெரியுது. அவ இனத்தை சேரும் என்று தெரிகிறது. ஒரு 60% வந்துட்டோம். ஒரு ஸ்டிச் தான் போயிடுவோம். இதோட ஒரு 4 கிலோமீட்டர் ஏரியாச்சு. இது ஆல்மோஸ்ட் அந்த கேரளா மெடிக்கல் கேம்ப்க்கு அப்புறம் வர்ற இடம். இது ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டீப்பு. எல்லாருமே இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த மலையில். கடைசி ஸ்டீப்பான பீக்கு தான். நந்தா கலர் ஹாய் சொல்லுங்கள். அந்த ஆள் 2 மணி நேரம் லேட்டாக கிளம்பி எங்கள் கூட வந்துட்டார். என்ன ரதி பிரீத்தி, ட்ரெக் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருக்கா? தெரிச்சு கிடந்தீங்களே. சாப்பிட போகிறோம். நடுவில் ஒரு 2-3 இடத்துல பேனிக் ஆகும். அவ்வளோ மழை வந்துச்சு. அங்க பாரு, அங்க பாரு. செம்மையா இருக்குடா. கண்ணகி டெம்பிளில் கொடூரமான மலையை தப்பிச்சு ஒரு கரை ஒதுங்கியிருக்கோம். உமர் உயிரோடு இருக்கிறது அதிசயம் தான். அதுவும் இந்த குளிரில் நடந்துக்கிட்டே வந்தா மறுமலையா? ஐயோ. ஹலோ சார், கொஞ்சம் அங்கிட்டு போய் அடிங்க.